உங்கள் அனைவருக்கும் தெரியும், திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி 2021ஆம் ஆண்டு அமைகின்ற போது எத்தகைய ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பினை ஏற்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு முன்பு 10 ஆண்டு காலம் நடைபெற்ற அதிமுக ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேடுகளினால் ஏற்பட்டிருந்த நிதி நெருக்கடி, அதைப்போல அடுத்து வந்த கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடி ஆகியவற்றோடு ஊரடங்கு உத்தரவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிகளுக்கு நடுவிலே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பேற்றிருந்த சூழ்நிலையிலும் மிக திறமையாக இவற்றை கழக ஆட்சி துவக்கத்திலே சமாளித்ததை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்தில் 4000 ரூபாய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கக்கூடிய திட்டத்தையும் அதை 2 தவணையாக நாம் வழங்கியிருக்கிறோம். கட்டணமில்லாத பேருந்துகளை மகளிருக்காக இந்த ஆட்சி வழங்கியிருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியால் ஒருபோதும் தர முடியாது என்று சொல்லப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்றைக்கு 1,13,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை நாம் இப்போது நிறைவேற்றி வந்திருக்கிறோம். இதற்கு நடுவிலே தமிழ்நாடு 2 மிகப்பெரிய பேரிடர்களை சென்னை மாநகரத்திலும் தென் மாவட்டங்களிலும் சந்தித்திருக்கிறது. அந்த பேரிடர் காலங்களிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு சற்று முன்பு கூட இவ்வளவு கடுமையான நிதி நெருக்கடிகள் சுமைகள் இருந்தபோதிலும் பொங்கல் சிறப்பு பரிசாக 1000 ரூபாய் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் அவர்கள் தமிழ்நாடு மக்கள் மனம் மகிழத்தக்க அளவிற்கு வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒருபுறம் தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக கையாண்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து இத்தகைய நல்ல உள்ளத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசு அதற்கான ஊக்கத்தை இந்த சுமைகளிலிருந்து மாநில அரசை ஓரளவிற்கு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் ஏதேனும் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அது இல்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒன்றாகவே இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் நேற்று சென்னையிலே ஒரு விழாவிலே பேசுகிற போது அவர் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய கொடுக்கக்கூடிய வரி வருவாய்களை குறித்து சில கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்து தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் என்னுடைய கருத்துக்களையும் பதிவிடுவது என்னுடைய கடமை என்றே நான் கருதுகிறேன். ஒன்றிய அரசு 2014ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டிலிருந்து 2022-23ஆம் ஆண்டு வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ 4.75 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருக்கிறது. இந்த 4.75 லட்சம் கோடியில் 2.46 லட்சம் கோடி என்பது மத்திய வரிகளிலிருந்து வரி பகிர்வாகவும், அதேபோல் 2.28 லட்சம் கோடி என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மானியங்கள் மற்றும் உதவித்தொகைகளுடைய அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நேரடி வருவாயாக வரி வருவாயாக ஒன்றிய அரசு நம்முடைய நாட்டிலிருந்து எவ்வளவு அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார் என்று பார்த்தால் 6.23 லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் நம்மிடத்திலிருந்து அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள். இது நேரடி வரி வருவாய். ஆனால் மறைமுக வரி வருவாயை குறித்து அவர்கள் எந்த டேட்டாவும் நமக்கு சென்ட்ரலில் இருந்து அவர்கள் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ளவில்லை. நான் ஏற்கனவே சட்டப்பேரவையிலே குறிப்பிட்டு சொல்லியிருப்பதைப் போல நம்மிடத்திலே இருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் மீண்டும் அவரிடத்திலிருந்து நாம் பெறுவது 29 பைசா தான் நாம் அவரிடத்திலிருந்து திரும்ப பெறுவதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த விகிதாச்சாரம் என்பது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. உதாரணத்திற்கு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் 2014-15ஆம் ஆண்டிலிருந்து 2022-23ஆம் ஆண்டு வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த மாநிலங்களில் சில மாநிலங்களிலே அவர்கள் 2.23 லட்சம் கோடி தான் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வரக்கூடிய பணம் எவ்வளோ வந்திருக்கிறது என்று பார்த்தால்
15.35 லட்சம் கோடியாக சில மாநிலங்களிலே இருக்கிறது. உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசம்.